சரி, அடுத்த வார்த்தைக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். சரிதானே? அப்போ இதில் வா என்று வார இன்னும் சரி, இன்னும் ஈயாக்க மர நான் சொன்ன மாதிரி க வந்துக்குது. நஸ்தஈன் ஈனை வந்து நான் என்ற நாங்கள், ஸ்தஈன் என்ற ஐனை வந்து ரூட் லெட்டர்ஸ் வந்து அவனை ஐன் வாவ் நூன். இது அர்த்தம் எப்படி வருதும் என்று சொன்னால் உதவி தேடுறன்ற அர்த்தம் வரும். நாங்கள் உதவி தேடுறோம். ஆனால் இது அவனைன்றது இப்போ நசரன்றதும் உதவி தான். அப்போ இது அவனைன்றது ஏன் ஸ்பெஷல் என்றால் அரபில் வந்து இது அவனை என்ற வார ரூட் லெட்டர்ஸில் வர உதவிக்குது. இதோட அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசம். அப்படி என்றால் இது அர்த்தம் எப்படி வருது என்றால் நாங்கள் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறோம், முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த டைமில் கேட்குற உதவி தான் இது அவனால் வாருது. அப்படி என்ன நாங்கள் சும்மா உதவி கேட்குறோம் இல்லை, நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த டைமில் உதவி கேட்குறது தான் அவனை. நாங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறோம், நாங்கள் அதுக்கு முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற டைமில் கேட்குற உதவி தான் இது உதவி. அப்போ இது சரியாக விளங்கணும். இது சூரா ஃபாத்தியால வர உதவி என்னென்னு உனக்கிட்ட மட்டும்தான் நாங்கள் உதவி கேட்குறோம். இது அர்த்தம். சரி, உனக்கிட்ட மட்டும்தான் உதவி கேட்குறோம். சரி, இதை கொஞ்சம் விளங்குறது ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரோட்டில் போய்த்து கொண்டிருக்கிறார். அவர் டயர் பஞ்சர் ஆகுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ரோட்டில் போகிறத நிப்பாட்டி சொல்கிறாரு, என் டயர் பஞ்சர் ஆகிக்குது. அவர் இறங்கி உதவி செய்ய வாராரு. இப்போ உதவி செய்ய வாராரு. அவருக்கு சொல்கிறாரு, என் டயர் பஞ்சர் ஆகிக்குது. பின்னுக்கு டிக்கியை திறந்து காட்டுறாரு, இதுதான் என் ஸ்பேர் டயர். ஜக் எடுத்து கொடுக்குறாரு, இதுதான் என் ஜக் வானை தூக்குறதுக்கு. இது ரெண்டும் மீக்குது. நான் வந்து கொஞ்சம் ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு சின்ன வேலை கொண்டிருக்குது, அதை நான் முடிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு இதை மாற்றின பிறகு சொல்லுங்கன்னு சொல்கிறார். சரியா? இது இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்தால் அதை உதவி பண்ண மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு நினைக்க எனக்கு கண்ணத்தை கொண்டு கொடுக்கணும் அவர் செய்ய கதைக்கு. ஏண்டா இவருக்கு தான் பிரச்சனை ஈக்குது. ஆனால் இவர் ஒரு முயற்சியும் எடுக்கிறார் இல்லை. எடுக்காமல் இவர் வந்து என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சார் நீ எனக்கு உதவி பண்ணுங்கள், நான் எனக்கு வேலை கொஞ்சம் மிக அதை முடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இல்லாட்டி அவர்கிட்ட ஃபன்ல ஈக்கிறாரு. இது வந்து அவனே இல்லை. அப்போ ஈன அது அவனை என்ன உதவி என்று சொன்னால் இவருக்கு இதே சிச்சுவேஷன் நடக்குது. இவர் என்ன செய்கிறாரு, ஜக்கை வெளியே எடுக்கிறாரு, டயரை வெளியே எடுக்கிறாரு, அடித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு ஈக்கிறாரு. இவருக்கு தனியாக செஞ்சுக்கொள்ளவே இல்லை. அந்த டைமில் அவர் என்ன செய்கிற, ஒருத்தர் நிப்பாட்டி இப்படி தான் எனக்கு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு தனியாக செஞ்சுக்கொள்ள இல்லை, நீங்களும் கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே. இது தான் நஸ்தஈன். இதை உதவி தான் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு பிறகு ரப்புக்கிட்ட உதவி கேட்குறோம். ஏண்ட முயற்சியோட முடிவு தான் ரப்பிட உதவிட ஆரம்பம். இதை சரியாக விளங்கணும். இதை விளங்கா சுட்டின்தான் இன்றைக்கு வந்து ஓகே எக்ஸாம் தானே, நான் எக்ஸாம் பாஸ் ஆக நான் துவா கேட்டிக்கிறேன், துவா கேட்டாச்சும் எக்ஸாம் பாஸ் ஆகுது, நான் படிக்க தேவையில்லை, எந்த எக்ஸாமுக்கு படிக்க தேவையில்லை, நான் துவா கேட்டிக்கிறேன், நல்லா சுபடத்தில் பாஸ் ஆகிறேன் ஃபெயில் ஆகிறேன். இது வந்து இவர் ஜோக் பண்ணுறாரு. இவர் சொல்கிறார், இப்படி பேசுகிற ஒருத்தரேண்டா இவர் ரப்போட ஜோக் பண்ணுறாரு. இவர் ஒரு முயற்சியும் எடுக்கிறார் இல்லை, அல்லாஹ் நான் சொல்லிக்கிறேன், அவர் பார்த்துக்கொள்வேன். இது நல்ல. ஆனால் எங்கிட்ட பக்கத்தில் நாங்கள் என்ன முயற்சி எடுக்கிறோம், அதுதான் வையாக்க நஸ்தஈன். எங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் செஞ்சிடு. சிலவங்களுக்கு தொலைகிற தொழணும் தான், ஆனால் ரப்பு நாடணுமே, ரப்பு நாடுனா எனக்கு தொலையலும். அவர்கிட்ட பக்கம் ஒரு முயற்சியும் இல்லை, இவர் ஜோக் பண்ணுறாரு. இது வந்து நல்ல விஷயம் இல்லை. இது இப்படி பேசுகிறது நல்ல விஷயம் இல்லை. இது வந்து இது குர்ஆனுக்கு மாற்றம், வையாக்க நஸ்தஈனுக்கு மாற்றம். நான் தொழறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும், அதுக்கு ரப்பு உதவி பண்ண எனக்கு ஆசை. எனக்கு இமாஞ்சமாக ஒன்று மிஸ் ஆகுதுன்னு ஆசைப்பட போக்கல. இவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, இவர் போகிறாரு, பள்ளி தேடுறாரு. அப்போ இவருக்கு இமாஞ்சமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி பண்ணுவான். இவர்கிட்ட பக்கத்தால் ஒரு முயற்சி கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட பக்கத்தால் கட்டாயம் உதவி பண்ணுவான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இது விஷயம்தான் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈனில் விளங்க வேண்டிய விஷயம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சரியா? யாரில் ஒன்றையே வணங்குகிறோம், ஒன்றைக்கிட்டே அடிமை ஆகிட்டோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து நாங்கள் சொல்கிறோம், யாரில் உனக்கிட்ட மட்டுமே உதவி தேடுறோம். இதை கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த சிச்சுவேஷனை. சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நாங்கள் எங்கிட்ட முழுமையாகவே அவனுக்கு இஷ்டமான மாதிரி வாழ்கிறதுக்குதே அது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. ஏன் தெரியுமா? ஷைத்தான் விட மாட்டான். ஷைத்தான் இது துன்யாவோட ஆசையை காட்டி அப்படின்றா அது லேசின்றா எல்லாரும் இன்றைக்கி கேட்பாங்களே, அது ஷைத்தான் விட மாட்டான். ஷைத்தான் துன்யாவோட ஆசையை காட்டி அது யாராக இருந்தாலும் சரி ஷைத்தான் குழப்பிக்கொண்டே இருப்பான். அப்போ இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் சொல்கிற அல்லாஹ் நான் உன்னையே மட்டும்தான் வணங்குறேன், உனக்கு மட்டும்தான் அடிமையாகிட்டேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் வையாக்க நஸ்தஈன், உனக்கிட்ட மட்டும்தான் உதவி தேடுறோம். அப்போ எங்களுக்கு நிறைய விஷயத்தை எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கணும், எங்களுக்கு உதவி கேட்கணும். அதில் ஆக முக்கியமான விஷயந்தான் இது. அடுத்த ஆயத்துலேயும் இதை பேசப்படுது. இதில் ஆக முக்கியமான விஷயம், யாரில் எனக்கு உதவி செய் உன்னை அடிமையாக வாழறதுக்கு. சுப்ஹானல்லாஹ், நீ எனக்கு உதவி செய் உன்னையே வணங்குறதுக்கு, உன்னையே சரியாக தொழுகிறதுக்கு நீ என்ன செய். நான் ஏன் ட்ரை பண்ணுறேன்னே அல்ல, ஆனால் எனக்கு சரியாக வருது இல்லையா அல்ல, தக்பீரை கெட்டினா வருது இல்லை, நான் குர்ஆனை படிக்கிறேன் எனக்கு விளங்குது இல்லை, சரியான கஷ்டமாக இது, நான் மேக்ஸிமம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறேனே அல்ல, ஆனால் நீயும் எனக்கு உதவி செய்.
எப்போ எங்கள்கிட்ட ஸ்ட்ரகலோடு நாங்கள் ரப்போட உதவி எடுப்போமோ எங்களோட அத்தனை விஷயமும் லேசாகிடும். சுப்ஹானல்லாஹ், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்பெஷலாக வந்து நாங்கள் அடிமைத்தனத்தை ரப்புக்கு நிரூபிக்கணும் தானே. இது அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு ரப்போட உதவி தேவை. எனக்கு இப்படி 2 பக்கமே இது. ஒன்று நாங்கள் ஒன்றும் செய்யாமல் உதவி கேட்குறதும் தப்பு தான். இல்லை நான் சொல்கிறேன் எனக்கு ரப்போட உதவியே தேவையில்லை, எனக்கு எதுவும் செஞ்சு கொள்றதுக்கு, இப்படி நினைக்கிறதும் தப்பு தான். இதுவும் பிள்ளை. எப்படி இருக்கணும், நான் என்ன மேக்ஸிமம் செஞ்சு கொண்டு என் ரப்புக்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி கேட்க போகல என் ரப்பு அவன்கிட்ட உதவி வந்துச்சுன்னு சொன்னால் அவனை நினச்சி கொண்டு தொழுகிறது, குர்ஆனை விளங்கி ஓதுறது, இது எல்லாமே குர்ஆனை படிக்கிறது, அவனுக்கு இஷ்டமான மாதிரி வாழ்கிறது, அவனை வணங்குறது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாகுவான். எப்போ அவன் உதவி வருது. ஈவன் இந்த தீண்ட உழைப்பு முழு உலகத்துக்கும் தீனை கொண்டு போகிறது, எல்லாருக்கும் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்குறதும் இதுவும் லேசாகும் எங்களோட ரப்போட உதவின்னா மட்டும்தான். இல்லாட்டி நாங்கள் பேசக்கொள்ள எங்களுக்கு ஏசிருப்போம் என்னையும் வளர்த்துறான்னு சொல்லி. எல்லாத்துக்குமே எங்கள்கிட்ட ரப்போட உதவி வேணும். அது சொல்லியிருந்தால் ஈயாக்க நஅ்புதுவோட சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே ஆயத்தில் வய்யாக்க நஸ்தைனை வச்சுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அடுத்து இன்னொரு விஷயம் தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க, ஏன் ஈயாக்க நஅ்புது முதல்ல வந்து வய்யாக்க நஸ்தைன் வந்து 2வது அப்படின்னா நாங்கள் உதவி தேடுறோம், நாங்கள் வணங்குறோம் இல்லை. முதலாவது நீ ஏண்ட அடிமைன்னு நிரூபிக்கணும், நீ ஏண்ட அடிமைன்னு நிரூபிக்கணும், என்னைய வணங்கணும், அதுக்கு பிறகு என்கிட்ட உதவி தேடுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்ன அர்த்தம், சிலவங்க இருக்கிறாங்க முழு வருஷமும் அவங்களுக்கு தேவையான மாதிரி தான் இருப்பாங்க, எல்லா பாவத்தையும் செய்வாங்க, எல்லா துனியாடி விஷயங்களையும் செய்வாங்க, சரியா பாவம் இல்லாட்டி துனியாலே தான் ஊறிப்பாங்க. அது பிறகு 27ஆம் நாள் வந்து அது லைலத்துல் கத்ர் நினச்சி அது நாள் அல்லாஹ் அலம் அதை நினச்சி அன்றைக்கு மட்டும் மன்னிப்பு கேட்பாங்க. இது வந்து ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தைன் இல்லை. முதல்ல நீங்கள் அது அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஓணும், அவங்களுக்கு ஊடோணும், அவங்களுக்கு வானம் ஓணும், எல்லாம் லைலத்துல் கத்ரில் வந்து கேட்பாங்க. ஆனால் அடுத்த அத்தனை நாளும் வந்து அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஷ்டமான மாதிரி இருக்கிறதே இல்லை. இது இல்லை. முதலாவது வந்து நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் ரப்புக்கு நாங்கள் அடிமைத்தனத்தை நிரூபிக்கணும். அதே போல தான் ரப்புக்கிட்ட எங்களுக்கு தேவை. இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன மனுஷன் மறதியாரம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறேன். ஆனால் முழுக்க அவங்களுக்கு தேவையானமாக இருந்துட்டு ரப்புக்கிட்ட கேட்குறது வந்து ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தைன் இல்லை. சரி, இன்னொரு விஷயந்தான் வய்யாக்க நஸ்தைன் சொல்ல போகல. நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம் இல்லை, ஓகே நான் அல்லாஹ் உனக்கிட்ட மட்டும் நான் உதவி தேடுறேன், ஆனால் என்ன உதவி என்று நாங்கள் சொல்கிறோம் இல்லை. குர்ஆனில் நிறைய இடத்துல நாங்கள் நிறைய உதவியை ரப்புக்கிட்ட கேட்குறோம், அது ஓகே. ஆனால் சூரா ஃபாத்தியாவில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட என்ன உதவி எங்களுக்கு தேவை என்று சொல்கிறோம் இல்லை. தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க, என்ன உதவி ஓணும் என்று நாங்கள் சொல்லாததால் எங்களுக்கு தேவையான அத்தனை உதவியும் இதுக்குள்ளே இன்க்ளூடட் ஆகுது. அப்படி என்றால் என் வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தில் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து தலையில் வரணும் வந்து மவுத்துக்கு போகிற லைஃப்பில் என்னென்ன உதவி தேவை. யா அல்லாஹ் நான் சரியாக தொழணும், யா அல்லாஹ் எனக்கு இதாயத் கிடைக்கணும், யா அல்லாஹ் என்ன நேராக நான் அனுப்பியா அல்லா. அதே மாதிரி எனக்கு என்ன சரியாக நோன்பு பிடிக்க உதவி செய்யா அல்லா, சரியாக ஜகாத் கொடுக்க உதவி செய்யா அல்லா, அல்ல தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு உதவி செய்யா அல்லா, சுன்னத்களை பேணுதலை தொழுகிறதுக்கு உதவி செய்யா அல்லா, குர்ஆனை படிக்கிறதுக்கு உதவி செய்ய. இதை மாதிரி வய்யாக்க நஸ்தைன் அல்லா முதல்ல சொன்ன மாதிரி நான் ஃபுல்லாக அடிமையாகணும், எல்லாம் உடனே நான் வணங்கணும், சரியாக இது எல்லாத்துக்கும் எனக்கு உதவி தேவை துனியா மவுத்துக்கு போகிற லைஃப்பில். அதை செய்கிறதுக்கு நாங்கள் துனியாவில் தானே வாழ்கிறோம், துனியாவிலையும் எங்களுக்கு உதவிகள் தேவை தானே. இதை உதவி வந்து என்னத்துக்குண்டா துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, மவுத்துக்கு போகிற ஒரு லைஃப்பை சம்பாதிக்கிறதுக்கு. அப்படின்டா யாருக்கிட்ட நான் கையேந்தா மீக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜொப் தாயா இல்லை, நல்ல ஒரு பிஸ்னஸ் தாயா இல்லை, என் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டை தாயா இல்லை, எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை தாயா இல்லை, எனக்கு நல்ல ஒரு வீக்கிறதுக்கு ஊடொன்று தாயா இல்லை, எனக்கு நல்ல ஒரு வாகனம் தாயா இல்லை, தீனுக்காக வேண்டி பாவிக்கிறதுக்கு இது வாகனம் மூடுவரை தீனுக்கு பாவிக்கிறதுக்கு உதவி செய்யலை. இது அத்தனையும் வய்யாக்க நஸ்தைன்னு சொல்ல போகல. இப்போ எங்களுக்கு வந்து டெஸ்பரேட்டாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தைன், அதில் உடனே மட்டும்தான் நான் வணங்குறேன், அல்ல உனக்கிட்ட மட்டும்தான் உதவி செய்கிறேன், எனக்கு இது உதவி இது பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை, எனக்கு வீட்டு பிரச்சனை, என்ன சரி ஃபேமிலி பிரச்சனை, என்ன பிரச்சனை எங்கள்ட தலையில் இருந்தாலும் இந்த ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தைன் மட்டும் ஒருத்தருக்கு தலையில் வந்துண்டா அவருடைய லைஃபுக்கே வந்து அவர் யாருக்கிட்டையும் ஒன்றும் கேட்க தேவையில்லை. அவர் சொல்கிற யாரில் உன்னையே நான் வணங்குறேன், உனக்கு அடிமையாகிட்டேன், நான் உனக்கிட்ட மட்டும்தான் உதவி தேடுவேன். அவருடைய வாழ்க்கையில் அவர் யாருக்கிட்டையும் கை இந்த தேவையில்லை. எல்லா பிரச்சனை நேரமும் அவருடைய தலையில் இது தலைக்கு வந்துடும். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷன்ட லைஃபே மாறிடும், லைஃபே சொர்க்கமாகிடும். ஒரு மனுஷன் ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தைன் மட்டும் விளங்கினான். சுப்ஹானல்லாஹ். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கணும். முதல் ஆயத்துகளில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தோம், அவன் சக்தியை வல்லமே விளங்கினோம். அதுக்கப்புறம் ஈயாக்க நஅ்புது வய்யாக்க நஸ்தைன் சொன்னோம். அவரோட வாழ்க்கை அப்படி இன்பமாக மாறிடும். ஏன் அவர் வந்து ரப்போட க்ளோஸ் ஆகிட்டாரு, ரப்போட டிரெக்டாக பேசுகிறாரு. ஈயாக்க உன்னையே வணங்குற உனக்கிட்டே விடுது அல்லாவேன்னு சொல்கிறாரு இல்லை, டிரெக்டாக உன்னைய டிரெக்டாக அவன் என்று சொல்கிறேன் இல்லை, உன்னைய டிரெக்டாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட இவர் இப்போ பேச ஸ்டார்ட் ஆகிறார். சும்மா எப்படிப்பட்ட ஆயல்
துன்யா ஆஹிராவுடைய அனைத்து விஷயங்களும் சில ஆளுங்க சொல்கிறாங்க இந்த ஒரு ஆயத்துக்குள்ளே வந்துட்டு அத்தனை விஷயங்கள் லேசிப்பட்ட சூறா ஃபாத்தியால இது ஒவ்வொரு ஆயத்தையும் ஒவ்வொரு பொறுமதியான மாணிக்கங்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் முழு குர்ஆனும் அப்படி தான். நான் சூறா ஃபாத்தியா ஸ்பெஷல் அதை மட்டும் ஒரு மனுஷன் விளங்கிட்டானேண்டா அவன் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி இது அதை நிம்மதி அப்படி ஒரு நிம்மதி அவருக்கு பிரச்சனை வராமல் இருக்காது வரும் தான். அது அத்தனை பிரச்சனையிலையும் அவர் சொல்லுவார் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இல்லை நீ எனக்கு உதவி செய், என்னைக்கு இதை சால்வ் பண்ணிடுறேன், நான் எனக்கு ஏழுமானதை செய்கிறேன், அதனால் நீ எனக்கு உதவி செய்ய அல்லா. ரப்போட உதவி வந்துச்சுன்னு சொன்னால் மாஷா அல்லா அப்புறம் வாழ்க்கை வேறு லெவல். ஒரு தரக்க 2 தரக்க உதவி கண்டாருண்டா அதுக்கு பிறகு அவருக்கு உதவி 2 3 தரக்க வந்துட்டு 5 தரக்க 10 தரக்க வந்துட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார், அவருக்கு பிரச்சனை வார டைம் எல்லாமே ரப்ப தான் வரும். அவர் க்ளோஸ் ஆகிட்டார். நான் இந்த நேரம் சொல்கிற விஷயந்தான், நாங்கள் எலுமெண்டா இன்ஷா அல்லா எங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதணும். எனக்கு தேவையான விஷயங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி ஒரு பேப்பரில் எழுதி எப்போயுமே எங்களோட பொக்கெட்டில் போட்டு வச்சுக்கணும். இல்லாட்டி நான் என்ன நம்ம நோட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த எங்களுக்கு தேவையானது எழுதி ஒவ்வொரு தொழுவைக்கு பிறகும் அதை நாங்கள் இன்ஷா அல்லா அதை ஓப்பன் பண்ணி அல்லா இதெல்லாம் ஒரு 10 20 30 விஷயங்கள் எங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு கிழமை 2 கிழமை 1 மாதம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டால் நாங்கள் அதுக்கு ட்ரையும் பண்ணணும். அதுதான் வ ஈயாக்க நஸ்தஈன். அப்புறம் பார்க்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன எனக்கு தந்திக்கிறான் அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஷுக்ரு தொழணும். ஸ்பெஷலாக தொழுது துவா கேட்கணும். தொழுவையால் உதவி எடுத்துக்கணும். தொழுவையிலையும் பொறுமையிலையும் உதவி எடுக்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இது ஆயத்துக்கள் ஈக்குது ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் சொல்கிறோம். நாங்கள் எத்தனை உதவி ரப்புக்கிட்ட எடுத்துக்கிறோம். நாங்கள் வெட்கப்படணும். இதை வாயால் சொல்கிறோம், ஆனால் எங்களோட வாழ்க்கையில் இது வரலைண்டா நாங்கள் வைக்கப்படணும். நாங்கள் எங்களுக்கு சொல்லேலுமா நீக்கணும். ஒருத்தருக்கு அல்லாஹ்க்காக வேண்டி நான் இந்த விஷயங்கள் ரப்புக்கிட்ட கேட்டேன், இன்னும் இந்த விஷயங்கள் எனக்கு கிடைச்சிக்குது. நாங்கள் 10 விஷயம் போட்டுறோம், 6 விஷயம் 7 விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் 2 விஷயம் கிடைக்கல, அது ஹைருக்கு தான். ஆனால் நாங்கள் 10 விஷயம் போட்டுறோம், 10ல் 1 சரி நடக்குதே இல்லை. எல்லாமே தீனை முன்னே வச்சு கேட்கணும். அப்படி என்று சொன்னால் நாங்கள் எங்களை டெஸ்ட் பண்ணி கொள்கிறோம். இது ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன்ல எனக்கு ஈயாக்க நஅ்புதுல என்ன சரி பிரச்சனை இருக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் என்ன நஅ்புது ஏன் நாங்கள் என்று வருது. ஏன் நாங்கள் அவுபுது என்று சொல்லலை. அவுபுதுன்னா நான் வணங்குறேன், நான் அடிமையாகிட்டேன். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் நான் எங்களை பற்றி தானே பேசிக்கொண்டு இருந்தோம். ஏன் ஒரு அடிக்கு நஅ்புது ஆகிச்சு. சுப்ஹான தஃப்சீர் ஆலிம்கள் சொல்கிறாங்க வணங்குறது அடிமையாகிறது இது எல்லாமே நாங்கள் எங்களை எல்லாரையும் சேர்த்து கொண்டு செய்யணும். விஷயம் தௌத்துடைய உழைப்பு வந்துட்டீங்க. நான் மட்டும் சொர்க்கம் போகிறது இல்லை, நான் மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கனெக்ட் ஆகுறது. ரப்பை நாங்கள் எப்படி ரப்பை பற்றி படித்தோமோ இதை படித்ததை நாங்கள் முழு உம்மத்துக்கும் விளங்கப்படுத்தணும். ரப்பை பற்றி விளங்கப்படுத்தணும். எப்படின்னு சொன்னால் இது ரப்போட எல்லாரையும் டச் ஆக்கி ரப்போட உதவி கேட்குற ஆக்கலாம். நாங்கள் உதவி கேட்குறோம் தானே, நான் இல்லை, நாங்கள் உதவி கேட்குறோம். ரப்போட உதவி கேட்கக்கூடியவங்களாக எல்லாரையும் நாங்கள் உருவாக்கணும். இந்த ரப்பை பற்றி சொல்லி உருவாக்கணும். இது எங்களோட பொறுப்பு. இதை நாங்கள் இப்போ செய்கிறோம். தன்சுருல்லா யன்சுருக்கும் நாங்கள் எப்போ தீனுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்றா தீனுக்கு உதவி செய்கிறேன்டா ரப்போட மனசு அல்லாஹ்க்கு உதவி செய்கிறேன். அல்லாஹ்க்கு உதவி செய்கிறேன்டா என்ன ரப்போட அல்லாஹ்வோட அடியான தொடர்பு படுத்துறது தான் ரப்புக்கு செய்கிற உதவி. இதான் ஆகப்பெரிய உதவி. ரப்புக்கு உதவி தேவையில்லை. ரப்புக்கு எங்கள் அல்லாஹ்க்கு என்ன உதவி தேவை, அவனை பற்றி நாங்கள் படிச்சிருந்தானே அவனுக்கு என்ன உதவி தேவை, ஒவ்வொரு செகண்டுக்கு சொந்தக்காரன் அவனுக்கு என்ன உதவி தேவை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் எனக்கு உதவி செஞ்சால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அப்போ உங்களுக்கு இது வ ஈயாக்க நஸ்தஈன் லேசாகிடும். எப்போ நீங்கள் தீனுக்கு உதவி செய்கிறீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் சம்டைம்ஸ் துவாவே கேட்காமலே உங்களோட தேவைகளை தருவான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட வாதம் அது. அவன் பொய் சொல்கிறவன் இல்லை. எங்களோட மனுஷர்கள் மாதிரி அவன் சொன்ன வாக்கு மாறுறவன் இல்லை. ரப்பு வாக்கு மாறாதவன். கட்டாயமாக உதவி செஞ்சே தீருவான், எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்கள் இதை பயான் கேட்குறீங்க, இதை மாதிரி நீங்களும் அடுத்தவங்களை படித்து கொடுக்குறீங்களே, இல்லை இதை அடுத்தவங்களுக்கு ஃபோர்வர்ட் பண்ணுறீங்க. இது ரப்போட தீனுக்கு செய்கிற உதவி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி அடுத்தவங்களுக்கு விளங்க செய்கிற உதவி. இதை இன்றைக்கி நாங்கள் குரூப்புகள் க்ரியேட் பண்ணிக்கொண்டு இதெல்லாம் பண்ணுறோமே ஏன் எல்லாருக்கும் ரப்பை விளங்க எடுக்கிறதுக்கு. இது சூரா ஃபாத்தியா குர்ஆன் விளங்குறதுக்கு இது எல்லாமே ரப்புக்கு செய்கிறது. இது செய்ய போகல செல்லதுக்கு நீங்கள் துவாவே கேட்க தேவையில்லை. நீங்கள் ரப்புக்கிட்ட கேட்கவே தேவையில்லை. அவனோட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொண்டே இருப்பான். ஏன்னா நீங்கள் தீனுக்கு பாடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். அதை பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தரணும். அவனை வணங்கி அவனுக்கு அடிமையாய் நடந்து அவனுக்கிட்டே என்னோட தேவைகள் அனைத்தும் கேட்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவன்கிட்ட யாருக்கிட்டையும் கெஞ்சாமல் அவன்கிட்ட எங்களோட தேவைகள் கேட்கக்கூடியவனாக, யாருக்கிட்டையும் ஏதாமல் மவுத்து வர காட்டியும் அவன்கிட்ட மட்டும் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். அதுக்கு அதை பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாருக்கும் தரணும். அதே போல் இன்ஷா அல்லாஹ் கேட்குறதுல எது முக்கியமாக கேட்கணும் என்றது அடுத்த ஆயத்தில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.